ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 15 ஓவி 53. அவரது விருப்பங்கள் நிறைவேறி அவரது ஆசைகள் நிறைவேறின. விருப்பத்தை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டதால் அவர் சர்க்கரையை தவிர்த்தார். விளக்கம். சோல்கர் கரும்பை வணங்குவதாக சபதம் செய்தார். இதன் பிறகு அவர் தேர்விலே தேர்ச்சி பெற்று நிரந்தர அரசு வேலை பெற்றார். அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். இருப்பினும் அவர் தனது உறுதிமொழியை நிறைவேற்றுவதிலே தாமதமாகிவிட்டார். அதனால் அவர் மிகவும் சோகமாகி சர்க்கரை சாப்பிடுவதை நிறுத்தினார். ரயிலுக்கு கொஞ்சம் பணம் இருக்கும்போது நான் ஷீரடிக்கு போவேன், நான் எப்படி வெறும் கையுடன் போவேன் என்று நினைத்து இன்று ஷீரடி செல்வதை நாளைக்கு ஒத்தி வைத்துக் கொண்டிருந்தார். தானே மாவட்டத்தினுடைய மூர்பாட் தாலுகாவிலே நானேகாட் என்ற உயரமான மலைத்தொடர் உள்ளது. அந்த பாதை வழியாகவே கொங்கனில் இருந்து மக்கள் கிராமப்புறங்களுக்கு செல்கின்றார்கள். கிராமப்புறங்களில் இருந்து மக்கள் கொங்கனுக்கு வருகின்றார்கள். கொங்கனைச் சேர்ந்த மக்கள் அந்த மலைப்பாதை வழியாக பூனே மாவட்டத்தில் உள்ள ஜும்னாருக்கு பயணம் செய்கின்றார்கள். பிரம்மாண்டமான சயாத்ரி மலைகளால் சூழப்பட்ட நாணேபடித்துறையை கடப்பது ஒரு காலத்திலே எளிதாக தோன்றலாம். ஆனால் ஒரு ஏழைக்கு தனது வீட்டினுடைய வாசலை கடப்பது ஒரு காலத்திலே எளிதாக தோன்றலாம். ஆனால் ஒரு ஏழைக்கு தனது வீட்டினுடைய வாசலில் அமைந்துள்ள இந்த எளிய படிக்கட்டுகளை கடப்பது கடினமாகவும் துயரமாகவும் தெரிகின்றது. ஷிரடியிலே தனது சபதம் முடியும் வரை சோல்கர் சர்க்கரையை தவிர்த்தார். அவர் சர்க்கரை இல்லாமல் தேநீர் குடிக்கவும் தொடங்கினார். சில நாட்களுக்கு பிறகு சோல்கருக்கு ஷிரடி செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. சாய்க்கு கற்கண்டு கொடுப்பதாக அளித்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றினார். அப்போது அவருடைய மனம் மகிழ்ச்சி அடைந்தது. சாய் அவரை பார்த்தவுடன் சோல்கர் அவர் முன் பணிந்தார். பாபாவின் பாதங்களிலே வணங்கிய பிறகு அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதாக உணர்ந்தார். அவர் தனது மனதை தூய்மைப்படுத்தி கொண்டு சாய் மகாராஜுக்கு கற்கண்டு மற்றும் தேங்காயை காணிக்கையாக வழங்கினார். இன்று என் ஆசை நிறைவேறிவிட்டது என்று அவருடைய நினைவுக்கு வந்தது. சாயியை பார்த்து அவருடன் பேசியதிலே சோல்கர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஜோக்கினுடைய விருந்தினராக சோல்கர் இருந்தார். ஜோக் மசூதியை விட்டு வெளியேறிய போது அவரது விருந்தினர் சோல்கரும் வெளியேறினார். பின்னர் பாபா ஜோக்கை நோக்கி, ஏய், அவருக்கு சர்க்கரையுடன் ஒரு கோப்பை தேநீர் கொடு என்றார். அந்த சின்னத்தினுடைய எழுத்துக்களை கேட்டவுடன் சோல்கரனுடைய மனம் பிரகாசித்தது. அவருடைய கண்களிலே இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவர் மீண்டும் சாயினுடைய பாதங்களிலே தலையை வைத்து வணங்கினார். பாபாவின் வார்த்தைகளை கேட்ட ஜோக் அவரை பாராட்டினார். சோல்கர் அவரை இன்னும் அதிகமாக புகழ்ந்து பேசத் தொடங்கினார். அவருக்கு காரணம் புரிந்தது. மனதிலிருந்து வந்த சமிக்கைகள் தெளிவாக இருந்தன. ஒவ்வொரு பக்தருக்கும் உள்ளே எங்கேயோ ஒரு சோல்கர் இருக்கின்றார்.
ஸ்ரீ சாயி பக்தர்கள் இன்றும் இதை அனுபவிக்கின்றார்கள். இந்த பக்தியிலே ஒருவரின் பங்கை அதிகரிப்பது ஒரு படிப்பாகும். குறிப்பு: உண்மையான தீர்மானத்தை பாபா மட்டுமே நிறைவேற்றுகின்றார். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயியினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय।